நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா தாயே, என் பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு? பாட்டி, நீங்க இன்னுமா தூங்காம இருக்கீங்க? என் தூக்கமே போயிடுச்சுமா. நான் இது மாதிரி யோசிச்சு கூட பார்த்ததில்லை. என் பசங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு. பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? மாலதியை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு தெரியுமா, தான் மாசமா இருக்கிறது எப்ப என்கிட்ட சொன்னாலும் அப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பரவாயில்ல, என் பசங்களோட குடும்ப வாழ்க்கை பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ அவ அந்த வீட்டை விட்டு ஏன் அவளுக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு? இந்த மாதிரி சமயத்துல அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி என் பொண்ணோட சந்தோஷத்தை நான் திருப்பி கொண்டு வருவேன்? அவ விஸ்வாவை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு ஏன் இப்படி முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்தா? அவ எடுத்த இந்த முடிவுல நான் அவ கூட இருக்கிறதா, இல்ல சமாதானப்படுத்த வந்த விஸ்வா கூட நான் இருக்கிறதா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உண்மையை சொல்லவாமா, விஸ்வா மாலதியோட மனசை உடைச்சதுக்கு இதுக்கப்புறமா அவ எனக்கு ஞாபகம் இருக்கு, மாலதிய பொண்ணு கேட்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். மாலதி என்னைக்கும் சந்தோஷமா வச்சுப்பேன், துக்கத்தோட நிழல் என்னைக்குமே அவளை நெருங்க விட மாட்டேன்னு. ஆனா பாருங்க, நான் என் வாக்கை காப்பாத்துறதுல இன்னைக்கு தோத்துட்டேன். சந்தோஷத்தை விடுங்க, எவ்வளவு பெரிய வலியை கொடுத்துட்டேன். பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பண்ணதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு தெரியும், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல. என்ன நம்புங்க, நான் இன்னைக்கு மாலதியை ரொம்ப காதலிக்கிறேன். இன்ஃபேக்ட் முதல்ல விட ஜாஸ்தி. என் மாலதி தான் எனக்கு எல்லாமே, என் வாழ்க்கை. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. மாலதியும் நீங்க இல்லாம வாழ முடியாது. மாலதி எப்படி உனக்கு வாழ்க்கையும் அதே மாதிரி. அவளுக்கு நீ உயிர் மூச்சுப்பா. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நிச்சயம் பிரிஞ்சிருக்க முடியாது. நீங்க என்ன தவறா நினைச்சிடாதீங்க. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. ஆனா இப்ப கவலைப்பட வேண்டிய விஷயம், மாலதி உங்களை மன்னிப்பாளா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. ஒருவேளை நான் அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தா சந்தோஷமும் நான் தான் கொடுப்பேன். அவ கோவப்படுறதுல நம்பர் 1ன்னா நான் சமாதானப்படுத்துறதுல நம்பர் 1. நீங்க வேணா பாருங்க, நான் கூடிய சீக்கிரமே அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போவேன் என் கூட. இது என்னோட வாக்கு. நல்லா இருப்பா.
ஜீவிகா லெட்டர். வினய், இது லவ் லெட்டர் இல்ல, ரிமைண்டர். நான் இல்லாதப்போ வித்யாவை பாத்துக்கிறதுல எந்த குறையும் வந்துடக்கூடாது. நான் இந்த பேப்பருக்கு பின்னாடி வித்யாவோட டயட் சார்ட், அதுக்கப்புறம் மருந்துகளை எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த டேபிள்ல இருக்கிற நீலக்கரர் மாத்திரையை நீங்க கொடுக்கணும். அப்ஜெக்ஷன் மை லார்ட். எல்லாத்தையும் எழுதியிருக்கீங்க, ஆனா என்னை பத்தி எந்த கவலையும் இல்லையா? இது சரியில்லையே. அப்படி நினைக்காதீங்க வினய், உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு. உங்களுக்கு நெக்ஸ்ட் 2 நாளைக்கு தேவையான துணிகளை நான் அயர்ன் பண்ணி கபோர்ட்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட 2 ஜோடி ஷூவை நான் பாலிஷ் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சுந்தர் கிட்ட முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு போயிருக்கேன், உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு. அப்புறம் எனக்கு இதுவும் நல்லா தெரியும், உங்களுக்கு என்னோட ஞாபகம் அடிக்கடி வரும்னு. ரிஷிகேஷ்ல நான் எத்தனை நாளைக்கு இருக்க வேண்டியது வரும்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு நிமிஷம் கூட உங்களோட ஞாபகம் என் மனசுல இருந்து போகாது. இதுக்கு முழு கேரண்டி என்னால கொடுக்க முடியும். I miss you, Vinay. I miss you too, Jivita. Love you. இப்போ நான் முதல்ல மருந்து கொடுக்கறத மறக்கிறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் வித்யா கிட்ட கொடுக்கலாம். இன்னும் தூங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளவு பசி எடுக்குது. இங்க ஒரு ஆப்பிள் கூட இல்லையே. ஓ, அப்ப நீ இன்னும் கிளம்பலையா? எப்படி போக முடியும் மாத்தி? இது என் மாமியார் வீடு. ஒருவேளை நான் போயிட்டா அவங்களை என்ன கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாம போயிடும்ல. அப்புறம் தப்பா வேற நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. இத பாரு, இப்போ உனக்கு ஆப்பிள் சாப்பிடணும்ல, இந்தா 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். நோ தேங்க்யூ, முழுசா நீயே சாப்பிடு. ப்ளீஸ் மம்மி, அப்பா கூட ஷேர் பண்ணி சாப்பிடுங்களேன். மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒருவேளை நீங்க சாப்பிடலன்னா அப்புறம் நான் எப்படி சாப்பிடுவேன்? அப்பா தான் சாரி கேட்குறாருல, பாருங்க. அப்பா காதை பிடிச்சி சாரி கேட்குறாரு. சரி, இப்போ இதுவும் பத்தலைன்னா அப்பா இப்போ தோப்பு காரணம் போடுவாரு. ஓகே மம்மி? 1 2 3 4. தேவ், உங்க அம்மா இருக்காளே, ரொம்ப புடிவாதக்காரி. அவ புடிவாதக்காரின்னா நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. எப்படி அது மடைக்கிறவன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, இந்த உனக்கு மாத்திரை. வித்யா, உனக்கு என்ன ஜுரமா இருக்கு? இல்ல கொஞ்சம் வீக்னஸா இருக்கல்ல, அதனாலதான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, உன் கை கொதிக்குது. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, ஃபீவர் இருக்கு. அப்புறம் என்னன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. அஃப்கோர்ஸ் பயமா தான் இருக்கும். உனக்கு ஜுரம் இருக்குல்ல. இந்த மாதிரி நேரத்தில் நீ தனியா இருக்கிறது சரியில்லை. வீட்டில் வேற எல்லாரும் தூங்கியிருப்பாங்களே. வித்யா, நான் வேணா உனக்காக ஒன்று செய்கிறேன். நானும் உன் கூட துணைக்கு ரூம்ல படுத்துக்கிறேன். நீங்க இங்கயா? ஆமா, நான் ஒன்று பண்றேன். இன்னைக்கு ராத்திரி அந்த சோஃபாலே தூங்கிடுறேன். ஒருவேளை உனக்கு ராத்திரி ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா நான் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா வினய் சார், நீங்க சோஃபால படுத்து தூங்க போறீங்களா? ஆமா வித்யா, இதுல என்ன இருக்கு? எங்களுக்காக எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க.
உனக்காக ஒரு நாள் சோஃபால தூங்க முடியாதா? சரி, நிறைய பேசிட்டோம். ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நீ படுத்து தூங்கு. அப்புறம் இன்னொன்னு, ஒருவேளை உனக்கு ராத்திரி ஏதாவது தேவைப்பட்டா என்ன எழுப்பு. குட் நைட். குட் நைட். பயங்கரமா மழை வரும் போல இருக்கே. ஜன்னல் கதவெல்லாம் மூடிடலாம். வித்யா, 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 என்னாச்சு உனக்கு? எதுக்காக கத்துன? சொல்லுமா வித்யா, என்னாச்சுன்னு சொல்லு. சரி விடு, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் இங்கே தான் இருக்கேன். ஓகே? சரி, நீ தூங்கு. இது வரைக்கும் யாருமே என் மேல இவ்ளோ பாசம் காட்டினதில்ல வினய். என்னை யாருமே இவ்ளோ கவனமா பார்த்துக்கிட்டதும் இல்லை. எங்களுக்காக எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. உனக்காக ஒரு நாள் சோஃபால தூங்க முடியாதா? குட் மார்னிங் வினய். குட் மார்னிங் ஜீவிதா. எப்படியோ காலங்காத்தில் முதல்ல உன் குரலை கேட்டிருக்கேன். இன்னைக்கு நாள் பூரா நல்லா தான் இருக்கும். மறந்துட்டியா? உன் ஃபோனுக்காக நான் எவ்வளோ நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? அதுவும் இல்லாமல் நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனால் அப்புறம் ரிலைஸ் பண்ணி பார்த்தா அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குமோ என்னவோ. அங்கே விஸ்வா மாலதி சண்டையெல்லாம் தீர்ந்துதா?
வினய், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். வினய், மாலதியோட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஐம் ஷூர் வினய், அவன் நிச்சயமா அதுக்கெல்லாம் ஒத்துப்பா. அதெல்லாம் இருக்கட்டும் வினய், நீங்க எனக்கு முதல்ல இதை சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எப்படி இருக்காங்க? அப்புறம் வித்யா எப்படி இருக்கா? வித்யாவா? வித்யா நல்லா தான் இருக்காங்க. ஆனா ராத்திரி தான் கொஞ்சம் ஜுரமா இருந்தது. ஃபீவர்? அப்புறம் நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜுரம் இல்லை. அண்ட் ஃபார் த கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் நேரத்துக்கு சரியா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறேன். எனிவேஸ், ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. நான் ரெடி ஆயிட்டு அப்புறம் கால் பண்றேன். பாய். பாய் வினய். லவ் யூ. லவ் யூ டூ. வித்யா, இன்னைக்கு ஃபுல்லா ஆஃபீஸ்ல வேலை இருக்கு. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, பாய். உனக்கு என்ன ஆச்சு வித்யா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு புரியுதா? உன் கனவு உலகத்துல இருந்து நீ வெளியே வா. வினய் சார் மேல உனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. உனக்கு கடந்த காலம் இருக்குங்கிறதையே நீ மறந்துட்ட வித்யா. கொஞ்ச நாளா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்ச இந்த வாழ்க்கைய, எனக்கு பிடிச்ச இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆசை எனக்கு தப்பா தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, நீ இதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்ல. டீ தானே வினய் சார் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு என்னால உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல? இங்க பாரு வித்யா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் ஜீவிதா போடுற டீ மட்டும் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அவளுக்கு தான் என்னோட டேஸ்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியும் வினய் சார், நீங்க கம்மியான சர்க்கரையும் கம்மியான பாலும் யூஸ் பண்ணி தான் டீ சாப்பிடுவீங்கன்னு. நீங்க குடிச்சு பாருங்களேன், நான் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். வித்யா, அது ப்ளீஸ் வினய் சார். சரி. பரவாயில்ல வித்யா, இந்த டீ கூட ஜீவிதா போட்ட மாதிரி அப்படியே இருக்கு. விடிஞ்சிருச்சு. விஸ்வா இன்னும் கீழே நின்னுக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருப்பானா? Thank God. அநேகமா கழிச்சு போய் திரும்பவும் சண்டிகருக்கே போயிருப்பான். நல்லதான் விடு, குறைஞ்சது எங்கேயாவது நான் நிம்மதியா இருக்கலாம். காலங்காத்தால யார் கதவு தட்டுறது? ஒருவேளை விஸ்வாவா இருப்பானோ? இவனோ இவ்வளவு சுலபமா என்ன விட்டுட்டு போயிடுவானா என்ன? கதவு திறந்து ஒரு பழி பண்றேன். நீயா? மாலதிகா, எதுக்காக கதவு திறக்கிறதுக்கு இவ்வளவு லேட் பண்ணீங்க? அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. பாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷலான ஃபேவரட் டிஷ் ரெடி பண்ணிருக்காங்க. உங்களை சீக்கிரமா கீழே வர சொல்றாங்க. சரியா? நீ போய் டிஃபன் சாப்பிட்டுட்டே இரு, நான் வந்துடுறேன். ஓகே. வாமா வா, யார தேடிட்டு இருக்க? ஓ புருஷனையா? அத பத்தி எனக்கு என்ன? நான் இதுக்கு விஸ்வாவை தேட போறேன். அக்கா,
தேங்க்யூ. நீ உன் குழந்தைனார இங்க இருந்து அனுப்பிச்சிட்டல்ல? அனுப்பிட்டேன்னா நானா? இல்லையே, நான் விஸ்வாவை காலையில இருந்து பார்க்கவே இல்லை. ஒருவேளை நீயே விருப்பப்பட்டனா நான் வேணா போன் பண்ணி கேக்குறேன், விஸ்வா எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு. கேட்கவா? வேணாம், போன்லாம் எதுக்கு பண்ணணும்? சரி கேட்கல. ஐ மீன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் உனக்கு குழந்தைனார் தானே, நீ வேணா போன் பண்ணி பேசிக்கோ. சரிக்கா ப்ளீஸ் என்ன டிஃபன் சாப்பிட விடு. இத பத்தி பேசிட்டே இருந்தா டிஃபன் ஆறி போயிடும். ஆனா விஸ்வா எனக்கு ஆறி போக மாட்டான். டன் டன், ஐ அம் பேக்.